ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்ரூமில் இருக்கிற விடாப்பிடியான கரையை எந்தவித கெமிக்கலும் சேர்க்காம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக சுலபமாக கையே வலிக்காமல் குறைவான நேரத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் வாங்குகிற கெமிக்கல் கலந்த லிக்யூட்லாம் யூஸ் பண்ணி நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணோன்னா கண் எரிச்சல், மூச்சு திணறல், கையெல்லாம் எரியும். இந்த வீடியோவில் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு பாத்ரூமில் இருக்கிற உப்பு கரையை எப்படி ஈஸியாக நீக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பாதி எலுமிச்சையோட சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஷாம்பு சேர்க்கணும். நான் பேண்டீன் ஷாம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கலாம். ஷாம்புவில் 2 ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சின்ன பேக்கெட் ஷாம்பு வச்சுருந்தீங்கன்னா அதில் 1 பேக்கெட் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுமே ஒரு ரியாக்ஷன் நடக்கும். பாருங்கள், நல்ல நொரையாக பொங்கி வருது. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பொங்கி வெளியே வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு ஸ்பூனை வச்சு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பர்பான லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாத்ரூமோட கதவு க்ளீன் பண்ணி காட்டுறேன். கதவுல பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த உப்பு கரை படிஞ்சிருக்குன்னு. இதை விட எக்கச்சக்கமாக உப்பு கரை உங்கள் வீட்டு பாத்ரூமில் இருந்தாலும் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அது எல்லாமே ஈஸியாக நீங்கி வந்துடும். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு இந்த மாதிரி நீங்கள் கதவு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே எல்லா கரையுமே நல்லா நீங்கி வந்துடும். இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பர் அல்லது நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு ஸ்பாஞ்ச் டைப்பில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு கூட நம்ம க்ளீன் பண்ணலாம். கதவோட எல்லா பக்கமும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு தொட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நம்ம எந்த வித கெமிக்கலும் யூஸ் பண்ணாததுனால நமக்கு கண் எரிச்சல், கை எரிச்சல் எதுவுமே இருக்காதுங்க. அதனால நான் கையில் க்ளவுஸ் கூட போடலை. இந்த மாதிரி கையில் க்ளவுஸ் போடணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு கை எரிச்சலும் இருக்காதுங்க. உங்கள் வீட்டில் இதை விட எக்கச்சக்கமான கரைகள் இருந்தாலும் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக அந்த கரைகள் எல்லாமே நீங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கதவு ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம டைல்ஸ் க்ளீன் பண்ணலாம். ஸ்க்ரப்பரை லிக்யூடில் தொட்டு இந்த மாதிரி டைல்ஸில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ நான் பாத்ரூமில் இருக்கிற ஜன்னலை க்ளீன் பண்ணுறேன். ஜன்னலில் நிறைய அழுக்கு இருக்குது. பாருங்கள், நம்ம அந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போதே எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக அந்த அழுக்கு எல்லாமே நீங்கி வந்துடும். இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்ம பாத்ரூமில் இருக்கிற டேப்பு, பாத்ரூம் சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக அந்த கரை எல்லாமே நீங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், ஜன்னலில் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. இப்போ நான் ஜன்னல் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததாக நான் டைல்ஸில் நல்லா தேய்ச்சி விடுறேன். அப்பப்போ தண்ணியில் ஸ்க்ரப்பரை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. கழுவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு க்ளீன் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து இந்த தண்ணி குழாய் இருக்குல்ல அதில் வந்து க்ளீன் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு பாத்ரூம் சிங்கில் இருக்கிற டேப்பும் பாத்ரூம் சிங்க்கும் க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் கையே வலிக்காமல் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கனாலே எவ்வளோ கரை இருந்தாலும் ஈஸியாக நீங்கி வந்துடும். இந்த மாதிரி உங்கள் வீட்டு பாத்ரூமில் கம்பி இருந்துச்சுன்னா அதுலேயும் கூட நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு க்ளீன் பண்ணலாம். நல்லாவே க்ளீன் ஆகிடும். இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததாக நம்ம எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுறலாம். பாருங்கள் இந்த ஜன்னல்ல இருந்து எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. இனி நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூடு கெமிக்கல் கலந்த பவுடர்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக நம்ம வந்து இந்த கரை எல்லாத்தையும் நீக்கிடலாங்க. பாத்ரூம் கதவு நல்லா காஞ்சிடுச்சு. பாத்ரூம் கதவு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஏதாவது ஒரு துணியில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கதவு ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி விட்டுறலாம். தண்ணி கதவுல வந்து தெறிக்கிறதுனால தான் நமக்கு வந்து உப்புக்கரை வந்து அதிகமாக படியும். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடும்போது தண்ணி பட்டா கூட அது அப்படியே போயிடுங்க. இதனால நமக்கு வந்து உப்புக்கரை படியாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம பாத்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. முன்னாடி எவ்வளோ கரையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டு பாத்ரூமை இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணி பாருங்கள். குறைவான நேரத்தில் நம்ம வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இனி நம்ம கடைகளில் அதிகமான காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூட் வாங்கி கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பளிச்சுன்னு இருக்குது. நீங்களும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.